வேண்டும் என்றார்கள். அது எப்படி? தனியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வந்து இஸ்லாத்தை சொன்னார்கள். கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒரு கிலாபத்து தோன்றியது. ஆரம்பத்தில் இஸ்லாமே இல்லாமல், முஸ்லீம்கள் இல்லாமல் இருந்து மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்த போது எல்லா மக்களும் புதினமாக பார்த்தார்கள். இது என்ன இந்த முகமதுடைய கூத்து, ஒவ்வொன்றும் புதிதாக இருக்கின்றது. சிலை வணங்க கூடாது என்று கூறுகிறார், அறுத்து பலியிடக்கூடாது என்று சொல்லுகின்றார், அந்த சிலைகளை அழைக்க கூடாது என்று சொல்லுகின்றார், நாங்கள் அனைவரும் நரகம் என்று சொல்லுகின்றார், மூதாதையர்கள் எல்லாம் நரகத்தின் விறகு கட்டை என்று சொல்லுகின்றார். இது என்ன புதினமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாம், இஸ்லாம் ஆரம்பித்தது கரீபன், அற்புதமாக மிக குறைந்த மக்களை கொண்டு ஆரம்பித்தது. வஸயஊது கரீபா, இதே நிலை அதற்கு திரும்பும் என்றார்கள். தூபாலில் குரபா சொன்னார்கள், அந்த காலத்தில் அந்த குறைவாக இருக்கின்றவர்களுக்கு, மனிதர்கள் புதினமாக பார்க்கின்றவர்களுக்கு சுவசோபனம் உண்டாகட்டும். அல்லதீன யுஃப்ஸிதூன் அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதஹுன் நாஸ், எவர்கள் குழி தோண்டி புதைத்தார்களோ அந்த சுன்னாக்களை எல்லாம் உயிர்ப்பிப்பார்கள் என்றார்கள். அதைத்தான் இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செய்து கொண்டிருக்கின்றது. விடுபட்ட சுன்னாக்கள் என்று 3 பதிவு நாடாக்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதிலே நாங்கள் இவர்களால் குழி தோண்டி புதைக்கப்பட்ட சுன்னாக்களை உயிர்ப்பித்து காட்டி இருக்கின்றோம். இன்னும் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அது நடக்கும், எந்த சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்திருக்கின்றது. எனவே ஒவ்வொருவரும் வேறே கடித்துக் கொண்டு இருப்பதாக இருந்தால் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? திரும்ப இதே கொண்டு வரும் என்று சொன்னார்களே, இன்னொரு கிலாபத்து வரும் என்றார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், ஒவ்வொருவரும் வேறே கடித்துக் கொண்டிருந்தால் எப்படி வரும்? எனவே இதனுடைய குர்ஆன் ஹதீஸ் ஒளி இப்படித்தான். இந்த பிரிவு காலத்தில் யார் குர்ஆன் ஹதீஸை விளங்குகிறாரோ அவர் உடனே இந்த பிரிவுகளை விட்டு ஒதுங்கி தனியே இருக்க வேண்டும். இவரை பார்த்து இன்னும் ஒருவர் வந்தால் 2 பேர், அப்போதும் தனியே இருக்க வேண்டும். இதற்கு பிறகு இன்னொருவர் வந்து விட்டால் 3 பேர். இப்போது இவர்களுக்கு கட்டளை, நீங்கள் ஒரு அமீரை தெரிவு செய்யுங்கள். இவர்கள் 3 பேர் ஒருவரை அமீராக தெரிவு செய்து இவர்கள் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர் குர்ஆன் ஹதீஸை வைத்து வழிநடத்துவார். இதைத்தான் ஹதீஸ் சொல்லுகின்றது. ஒரு காட்டிலோ ஒரு நாட்டிலோ 3 பேர்கள் இருந்தால் அமீரை தெரிவு செய்யாமல் வாழ்வது ஹராம். இது கியாமத்து நாள் வரைக்கும் இந்த ஹதீஸ் சட்டம் இருக்கின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது இந்த ஜமாஅத் ஆனதும் இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இப்போது பிரிவில் இருக்கின்றவர்கள் கட்டளை என்ன? ஃபஅத்தஸில் தில்கல் ஃபரக குல்லா, இந்த பிரிவுகளை விட்டு ஒதுங்குங்கள். தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இமாமும், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் இமாமையும் பிடித்துக் கொள்ளுங்கள். இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. எனவே அந்த 3 பேர் 2 பேர்கள் இவருக்கு பைஅத் செய்வார்கள். இவர் பைஅத் செய்வதற்கு ஒருவரும் இல்லை. இது குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இதுதான் இஸ்லாம் என்பது. இந்த அடிப்படையில் மசூத் அகமது அவர்களை மற்றவர்கள் அமீராக நியமித்து பைஅத் செய்தார்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவானது. அவர்கள் பைஅத் செய்வதற்கு ஒருவரும் கிடைக்கவில்லை. இதே போன்றுதான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இன்று இருக்கக்கூடியது. இன்னும் சில காலங்களில் ஒருவேளை இல்லாமல் போகலாம், இடம்பாடு இருக்கின்றது. இல்லாமல் போவதற்கும் இடம்பாடு இருக்கின்றது. தொடர்ந்து இது வளர்ந்து இதிலே அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் உருவாகுவதற்கு இடம்பாடு இருக்கின்றது. மஹதி அலைஹிஸ்ஸலாமுடன் போய் இந்த ஜமாஅத்து சேருவதற்கு இடம்பாடு இருக்கின்றது. அல்லது இடையில இது அறுபட்டு இந்த ஜமாஅத்து இல்லாமல் போய் மீண்டும் ஜாஹிலிய காலம் தோன்றி எல்லா பிரிவுகளும் இருந்து மக்களை நரகத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப யாராவது ஒருவர் இந்த சத்தியத்தை குர்ஆன் ஹதீஸை விளங்கி ஒதுங்கி திரும்ப இன்னொருவர் வந்து ஒதுங்கி இன்னொருவர் வந்து ஒதுங்கி அவர்கள் திரும்ப ஒருவர் அமீராகி ஜமாஅத்து முஸ்லிம் உருவாகலாம். இல்லை என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், மஹதி எப்படி வருவார்கள்? ஒன்று, மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டு வரும்போது அங்கு அந்த கூட்டத்துக்குள் மஹதி பிறந்து வளர்ந்து வரும்போது அதில் இருக்கின்ற அமீர் மரணிக்க இவர் தெரிவு செய்யப்பட்டு அமீராக ஆகுவார். இப்படி ஆக முடியும். ஒன்று. அப்படி அல்ல, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் இருந்து இந்த மஹதி எங்கேயாவது பிறந்து வளர்ந்து வந்து இந்த குர்ஆன் ஹதீஸை பார்த்து விளங்குவார்கள். அந்த காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை, எல்லாம் பிரிவு. இவர்கள் தனியே ஒதுங்குவார்கள், இவர்களோடு இன்னும் 2 பேர் ஒதுங்குவார்கள். ஒதுங்கியதற்கு பிறகுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாகும். இப்படி இல்லாமல் வேறு விதமாக இந்த ஜமாஅத்து உருவாகுவதற்கு என்ன வழி இருக்கின்றது? வழி இல்லை. எனவே ஒன்று, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்படியே தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து போய் மஹதியுடன் சேரும், அதிலிருந்து திரும்ப கிலாபத்து உருவாகலாம்.
அல்லது மஹதி அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னால் இது அழிந்து திரும்ப அவர்கள் தனியே பிறந்து இந்த ஜமாத்தை உருவாக்கலாம், ஒரு ஜமாத்து ஆகுவார்கள் அவர்கள். எனவே எங்கு பாருங்கள், இவர்கள் சொல்வது போன்று இப்படி அனைவரும் வேற கடித்துக் கொண்டிருந்தால் இந்த ஜமாத்து ஒரு காலம் உருவாக முடியாது, முஸ்லீம்கள் தோன்றவும் முடியாது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரவும் முடியாது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோன்றியது. இது குர்ஆன் ஹதீஸில் விளக்கம், குர்ஆன் ஹதீஸை தான் சொல்லுகின்றது. இது பிழை என்று யாராவது நினைத்தால், இது இப்படி அல்ல என்றால் அவர்கள் நேரடியாக வந்து எந்த நேரத்திலும் எங்களை அழைத்தால் நாங்கள் வருவோம், எங்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும். நாங்கள் ஏனைய பிரிவுகளை போன்று யாரோடும் சண்டைக்கு செல்ல மாட்டோம், நீங்கள் எழுப்பி போங்கள் என்று விரட்ட மாட்டோம், கோபிக்க மாட்டோம், சண்டை பிடிக்க மாட்டோம். எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் இந்த இடத்தில் நாங்கள் இருப்போம். அவர்கள் வந்து தெளிவாக விளக்கப்படுத்தி உங்களுடைய கொள்கை பிழை, நீங்கள் சொல்வது தவறு, இது பிழை, இது எல்லாம் இஸ்லாம், எல்லாம் சுவர்க்கம் செல்லும் என்பதை நிரூபித்து காட்டினால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு ஆலிம் வந்து இந்த பிரிவில் இருக்கின்ற எந்த ஒரு ஆலிமாவது வந்து, அது இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், சவுதி அரேபியாவா இருக்கலாம், எந்த ஒரு அரபு நாடா இருந்தாலும் சரி, அல்லது இலங்கையில் இந்த புத்தளத்தில் இருந்தாலும் சரி, ஒரு ஆலிம் வந்து இந்த நாங்கள் இருக்கின்ற இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பிழை, இந்த உம்மத்து பிரியவில்லை, இந்த எல்லா கூட்டமும் சுவர்க்கம் செல்லும், இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாகினது தவறு என்பதை தெளிவான குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபித்தால் நாங்கள் உடனே இந்த ஜமாஅத்தை விட்டு விடுவோம். ஒன்று. இரண்டாவது, இந்த பள்ளி இருக்கின்ற இந்த பள்ளி காணியை அப்படியே அவருக்கே நாங்கள் இனாமாக கொடுத்து விடுவோம். அவர் இதை விற்று பணம் எடுத்துக் கொள்ளலாம், அவருக்கு இது ஹலால். ஏன்? இது பிழை என்று நிரூபித்தால் இந்த பள்ளி எங்களுக்கு தேவையில்லை, இருக்கின்ற பள்ளிகளோடு நாங்கள் போய் சேர்ந்து கொள்ள வேண்டியதான், இந்த பள்ளி தேவையில்லை. எல்லாம் சரி என்று நிரூபித்தால், இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பிழை என்பதை தெளிவாக நிரூபித்தால் அது கடைசியில சத்தியத்தில் வந்து முடிந்தாலும் சரி, எப்படியோ ஒரு வகையில் நிரூபித்து விட்டார் வைத்துக் கொள்ளுங்கள். நிரூபிக்க வேண்டும். நிரூபித்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஜமாத்தை கலைத்து விட்டு ஏனைய பள்ளிகளோடு போய் சேர்ந்து கொள்வோம். இரண்டாவது, எங்களை நாங்கள் இருப்பது பிழை என்று அவர் கருதிதான நிரூபிக்கின்றார். எனவே நாங்கள் இருந்த இந்த பிழையிலிருந்து எங்களை காப்பாற்றியதற்காக வேண்டி நாங்கள் அவருக்கு இந்த இடத்தை அப்படியே கொடுத்து விடுவோம். அவர் இதை விட்டு இந்த பணத்தை அவர் எடுத்துக்கொள்ள அவருக்கு ஹலால், யாரும் முன் வரலாம். ஆனால் நான் இந்த இடத்தில் சொல்றேன், அல்லாஹ்வுடைய பள்ளி குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிழை, இந்த பிரிவுகள் எல்லாம் சரி என்பதை எந்த ஒரு ஆலிமாலும் மறுமை நாள் வரைக்கும் நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் இது உண்மையில் இது ஒரு ஹக்கான ஜமாத், இது சத்தியம், இதுல கடுகளவு எங்களுக்கு சந்தேகமில்லை, யாரால நிரூபிக்கவும் முடியாது. என்ன காரணம்? இது தெளிவான குர்ஆன் ஹதீஸ் ஒளி இந்த ஜமாத் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஒவ்வொரு நபிமார்களும் கொண்டு வந்த இஸ்லாம். எனவே தெளிவான குர்ஆன் ஹதீஸ் இப்படி பிரிவு ஷிர்க் என்று கூறும்போது, ஷிர்க் செய்பவர்கள் நிரந்தர நரகம் என்று சொல்லும் போது, எப்படி இந்த பிரிவுகளை இவர்கள் இஸ்லாம் என்றும் சுவர்க்கம் என்றும் சொல்லுவார்கள்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாக முடியாது என்று எப்படி சொல்லுவார்கள்? எனவே இந்த இங்கு வந்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பதிவு நாடாவை கேட்கக்கூடியவர்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆளுமே அழைத்துக் கொண்டு வரட்டும். அவர் எந்த பாஷையை படித்தவராக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு ஏற்பாடுகளை நாங்கள் செய்து அழகாக நாங்கள் கூடி மிக சந்தோஷத்துடன், எந்த கோபமும் இல்லாமல் மிக சந்தோஷத்துடன் நாங்கள் அனைவரும் உட்கார்ந்து இதை நாங்கள் வழங்குவோம். அவர்கள் இதை நிரூபித்தால் ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தர வேண்டும், எங்களை நீங்கள் திருத்தி விட்டீர்கள், எங்களுடைய பிழையிலிருந்து நாங்கள் திருந்திக் கொண்டோம் என்று நாங்கள் கூறி இதிலிருந்து விலகி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒன்று தேவையில்லை, எந்த ஒரு பிரிவிலும் யாரும் வாழலாம், எப்படியும் வாழ்ந்து கொள்ளலாம்,
தன்னை ஒரு முஸ்லீம் என்று மட்டும் சொல்லிக் கொண்டால் போதும். அவர் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று அந்த மாரியம்மனை கழுவி தண்ணீரை குடித்தாலும் சரி, அவர் அவுலியாக்களுக்கு ஆடு மாடுகளை அறுத்து பலியிட்டாலும் சரி, சூனியம் செய்தாலும் சரி, யா முஹைதீன் என்று கூப்பிட்டாலும் சரி, இது எல்லாம் அல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, இந்த ஹதீஸ் மார்க்கமில்லை, குர்ஆன் மட்டும் தான் மார்க்கம் என்று சொன்னாலும் சரி, ஒன்றுமே தேவையில்லை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நினைத்தாலே போதும் அவனு சொர்க்கம் என்று சொன்னாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் அனைவரும் சொர்க்கம் செல்வார்கள். இந்த ஜமாஅத் தேவையில்லை. இதை உடனே நாங்கள் இந்த பள்ளியை மூடி அவருடைய கையிலே அல்ஹம்துலில்லாஹ் இதை எடுங்கள் என்று ஒப்படைத்து இந்த ரூமுடைய சாவிகளை எல்லாம் கொடுத்து விட்டு நாங்கள் போவோம். இது உண்மை. இதுல எந்த மாற்றமும் நடக்காது. வேண்டியவர்களை வந்து நீங்க நிரூபிக்க சொல்லுங்க. அமைதியாக நாங்கள், உங்களுக்கு தெரியும், ஏனைய பிரிவுகளில் இப்படி ஒரு கூடி கதைக்க முடியாது, ஒரு கருத்தரங்கு நடத்த முடியாது, ஒரு விவாதம் செய்ய முடியாது. என்ன செய்கிறார்கள்? உடனே குழப்பத்தை போடுகிறார்கள், அடிக்க வருகின்றார்கள். குர்ஆன் ஹதீஸ் விளங்குகின்ற நோக்கம் இல்லை. நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அப்படி அல்ல. இது ஒரு கட்டுப்பாடான ஜமாத். ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டது. இருங்கள் என்றால் இருப்பார்கள், பிரச்சனைக்கு போகாது என்றால் போக மாட்டார்கள். எனவே எந்த ஒரு பிரிவும் எங்களோடு வந்து தாராளமாக கதைக்கலாம், அமைதியாக இந்த பள்ளியில் உட்கார்ந்து பேச முடியும், எந்த பிரச்சனையும் வராது. எனவேதான் நாங்கள் இப்படி ஒவ்வொரு பிரிவில் இருக்கின்ற உலமாக்களை அழைக்கின்றோம். நீங்கள் வந்து இது பிழை என்பதை நிரூபித்து காட்டுங்கள், பார்க்கலாம். ஆனால் ஒரு காலமும் நிரூபிக்க முடியாது என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த முதலாவது கேள்விக்குரிய பதில் இதுதான். இரண்டாவது ஒரு கேள்வி, ஒரு அமீரை தெரிவு செய்வதற்கு முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அந்த உலக அமீரை முஸ்லிம்கள் தெரிவு செய்தார்களா? அந்த உலக அமீரை முஸ்லிம்கள் தெரிவு செய்தார்களா அல்லது தன்னைத்தான் தெரிவு செய்து கொண்டாரா? இது ஒரு கேள்வி. அதான் கேட்கிறான், அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அமீரை முஸ்லிம்கள் தெரிவு செய்தார்களா அல்லது தன்னைத்தானே தெரிவு செய்து கொண்டாரா என்று கேட்கிறாங்க. இதில் நாம் சொன்ன மாதிரி மசூத் அகமது என்பவர் பாகிஸ்தானில் கராச்சியில் அவர் முந்தி தௌஹீத் ஜமாத்தில் இருந்தவர். பல வருடங்கள் அவர் ஜும்மா ஓதிய, தௌஹீதில் இருக்கும் போது ஜும்மா ஓதிய பள்ளியை நான் கண்ணால் பார்த்தேன். கராச்சியில் இருக்கின்றது இன்றைக்கும், பென்ஸ் ரோட்டில். அவர் நீண்ட காலம் இருந்து குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து பார்த்ததற்கு பிறகு தெளிவாகிவிட்டது, இன்று இருப்பதெல்லாம் பிரிவு. இந்த குர்ஆன் ஹதீஸ் கூறுகின்றபடி ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும், அப்படி ஒரு கூட்டம் இல்லை. ஒரு அமீர் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பின்பற்றப்படுவதில்லை. இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், மசாலில், முர்சலாவெல்லாம் பின்பற்றுகிறார்கள். பைஅத் என்பது கிடையாது. பல பிரிவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே குர்ஆன் ஹதீஸ் புறக்கணிக்கப்படுகின்றது. சிலைகளை வணங்குகிறார்கள், கபர்களை கட்டிக்கொண்டு சுஜூது செய்கிறார்கள். இது என்ன இஸ்லாம்? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒன்று இருக்கும், அதை பிடி என்று சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு ஜமாஅத் இல்லை. உடனே ஹதீஸை பார்த்தார்கள், குர்ஆனை பார்த்தால் தெளிவாகிவிட்டது. உடனே பிரிந்து விட்டார்கள். தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து வெளியேறி சொன்னார், நான் இந்த பிரிவுகளை விட்டு ஒதுங்குகிறேன் என்று தனியாகிவிட்டார். அதற்கு பிறகு இன்னொருவர் இவரோடு ஒதுங்கினார்கள். அதற்கு பிறகு இன்னொருவர் ஒதுங்கினார். 3 பேர்கள் ஆனார்கள். அந்த 3 பேர்கள் ஆனதும் இந்த ஹதீஸை வைத்து 3 பேர்கள் எங்கிருந்தாலும் அவர் அமீரை தெரிவு செய்து கொள்ளுங்கள் வந்திருக்கின்றபடியால் இந்த 3 பேர்களும் இப்போது முஸ்லிம் ஆனார்கள். இவர்கள் தான் இந்த 2 பேர் இவரை அமீராக நியமித்து பைஅத் செய்தார்கள். இப்படித்தான் கராச்சியில் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. எனவே முஸ்லிம் இல்லாமல் தன்னைத்தானே அவர் அமீராக ஆக்கிக் கொள்ளவில்லை. முஸ்லிம்கள் தான் அவர்களை நியமித்தார் 2 பேர்கள். அதே நேரத்தில் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருகின்றது, முஸ்லிம்கள் அவரை நியமிக்காமல் இப்படி ஒதுங்கி 3 பேர்கள் ஆன நேரத்தில் ஒருவர் நான் தான் அமீர் என்று தானாக பிரகடனப்படுத்தி கொண்டாலும் அவர் 2 பேர் இவர் கட்டுப்பட வேண்டும். ஹதீஸ் வருகின்றது, ஒரு நீக்ரோ அடிமை தானாக அமீர் என்று பிரகடனப்படுத்துகிறார், அப்போதும் நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள். இப்ப இஸ்லாம் இல்லை, 3 பேர்கள் ஒதுங்கி விட்டார்கள். இந்த 3 பேர்களிலே 2 பேர்கள் ஒருவரை நியமிப்பதற்கு முன்னால் அவர் தானாக நான் தான்